சரி, என்ன கருத்து நம்ம கூட பேச போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்கத்துடன் ஆயத்தப்படுத்தும் மனவாட்டி. நம்ம 2 நாள் பார்த்த ஒரு காரியம்னா, நம்மள எப்படி ஆயத்த பண்ணிக்கொள்ளணும்ன்றத குறித்து பார்த்தோம்ல. மனவாட்டியாய் கர்த்தர் எப்படி நம்மள ஆயத்தப்படுத்தி கொள்வது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். விழிப்பா இருக்கிறது எப்படி, நம்ம ஞானமோட இருக்கணும், நம்ம அலங்கரிக்கப்பட்டிருக்கணும், ஆன்டிசிபேட் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும். இது எல்லாமே கரெக்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன். அடுத்த லைன் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, நோக்கத்தோடு ஆயத்தப்படுத்துகிற மனவாட்டியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆமென். கர்த்தர் மட்டும் எதிர்பார்க்கிறார். சரி, இந்த நாள்ல அந்த கர்த்தர் ப்ராமிஸ் பண்ண காரியத்தை மாத்திரம் நான் காற்றி கொடுக்கணும் என்பதை நான் நினைக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம், நம்மளுக்கு எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 22வது வசனம். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. ஆமென். 2 காரியம் என்னன்னா, அவ உண்டு பண்ணுகிறா. என்னன்னா 2 காரியம். Her clothing is fine linen and purple. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. This something which God wants to really talk with. Fine linen and purple. Okay, இங்கிலீஷ்ல fine linen and purple, ரத்தாம்பரமும் அது மெல்லிய உடுப்பும் சொல்லி தமிழ்ல இருக்கு. சோ இதுல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த நாள்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்னா, I am going to clothe you with purple. ரத்தாம்பர ஒரு சால்வையை போட்டு இந்த நாள்ல கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ண போறான்னா, அலங்கரிக்க போறேன்னு கர்த்தர் பேசினார். அது என்ன எப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் தெரியுமா? ராஜாக்கள் they will be clothed in purple. The rich man will be clothed in purple. Purple signifies God's glory. Hallelujah. How many of you get what I'm trying to tell you? கர்த்தர் இந்த நாள்ல அவருடைய மகிமையினாலையும் அவருடைய ஐஸ்வர்யம் எதுல தெரியுமா இருக்க? வெளியேற பெற்ற ஐஸ்வர்யம் அவர் பிரசன்னத்திலையும் அவருடைய மகிமையிலும் விசுவாசத்திலையும் இருக்கு. அண்ட் அதே போல கர்த்தர் அத மனவாட்டியா ஒரு மனைவியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த நாள்ல கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது மனவாட்டி என்பது அவருடைய சபையை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஜஸ்ட் யூ அண்ட் மீ. நீங்களும் நானும் தான் தேவனுடைய மனவாட்டியா இருக்கிறோம் அப்படின்றது நல்லா நமக்கு தெரியுது. கரெக்டா? சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 11-12 வசனங்கள் வாசிக்கலாமா? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையை செய்கிறாள். அம்மே, நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த Proverbs 31ல 10th-ல இருந்து 31st verses ஆழமா தியானிச்சீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ், பிசிக்கலா நிறைய காரியங்கள் இருக்கு. இப்படி செய்வான்னு. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிற மனவாட்டி எப்படி இருக்கணும்? கர்த்தர் ஒரு மனைவியை எதிர்பார்க்க, நம்ம ஒரு மனைவியா இருக்கணும் எதிர்பார்க்கணும். என்னென்னலாம் எதிர்பார்க்கிறாருன்றத ரொம்ப கிளியர் கட்டா அந்த 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை நம்புறார். நல்ல கவனிங்க. இங்க இருக்கிற 94 பேருக்கு நான் சொல்றேன், God trusts in you. Jesus trusts in you. இன்னைக்கு நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை அலங்கரித்து, கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தினதன் நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? He trusts you that you will go and prepare a generation for him. Hallelujah. அவர் உங்களை நம்புறாருங்க. என்ன நம்புறாரு தெரியுமா? நம்ம தப்பான ஒரு அன்ஃபெய்த்ஃபுல்னஸ்குள்ளேயோ அவரை நேசிக்காம இருக்க மாட்டோம். அதே போல மெயினான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு என்று ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் அவர் நம்ம மேல நம்பிக்கையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை என்ன பண்ண தெரியுமா? அவருக்கு இழப்பையே கொடுக்காதா, அவருக்கு இட் இஸ் ஆல்வேஸ் a gain. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பத்தி ஒண்ணு கேட்கிறாரு தெரியுமா? Are you a gain to the bridegroom Jesus? நல்லா கேட்கிறேன், திருப்பி கேட்கிறேன். Are you a gain to Jesus or are you a loss to Jesus? Put this, analyze yourself. Are you a gain to Jesus Christ or
Are you a lost Jesus? நீங்க இருந்த இடத்துல கர்த்தர் இன்னொருத்தர் ஆயத்தப்படுத்தினாங்கன்னா இந்த நேரத்துக்கு அவங்க நிறைய பேர் போய் ஆயத்தப்படுத்தி இருப்பாங்களா? அவங்க இன்னும் பரிசுத்தமாக்கி கர்த்தர் இன்னும் நேசிச்சு அவங்க கூட இன்டிமேட்டா பழகி கொண்டிருப்பாங்களா? இனி கர்த்தர் உங்களால கர்த்தருக்கு என்ன லாபம்? ஒரு ஒய்ஃப்க்கு she has roles and responsibilities. கரெக்டா இல்லையா? She has roles and responsibilities. சும்மா அலங்கரிச்சு நல்லா மேக்கப் போட்டு ஜுவல்லாம் போட்டு கல்யாணம் மீட் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்யாம நான் போய் படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்ல, எல்லாம் பண்ணிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தூங்கினா ஓகேவா? இல்லங்க. நோ 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 நோ. We have responsibilities. நல்லா கவனிங்க. நாளை கத்து இதான் பேசுறாரு. ஒரு மனவாட்டியா இருக்கிற ஒரு மகளோ ஒரு மகனையோ ஒரு கிறிஸ்தவனை கர்த்தர் he has given roles and responsibilities. இனி கர்த்தர் இதை குறித்து நமக்கு தெளிவாய் நம்ம கூட பேச போகிறார். நம்ம மறுபடியும் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? கர்த்தர் கொடுத்த இந்த ப்ராமிஸ் நம்ம வாசிக்க போறோம். என்னாகமம் 4வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாமா? என்னாகமம் 4வது அதிகாரம் 13வது வசனம். பலிபீடத்தை சாம்பலர விளக்கி அதன் மேல் ரத்தாம்பர துப்பட்டியை விரித்து. ஆமென். கர்த்தர் இந்த ப்ராமிஸ் இன்னைக்கு கொடுத்தார். என்ன செய்ய போறானா, நம்மளுடைய சாம்பல் எல்லாத்தையும், நம்மளுடைய சுயங்கள், நம்மளுடைய ஒண்ணுமே இல்லாத சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட கொடுக்கும் பொழுது அந்த சாம்பலுக்கு மேல கர்த்தர் என்ன போட்ட போறார் தெரியுமா? அந்த இரத்தாம்பர சால்வைய புடவையை கர்த்தர் போற்ற போகிறார். இன்னைக்கு when we give our ashes, when we give our flesh, when we give our weaknesses, when we give our own thing, God is telling அந்த இடத்துல தேவனுடைய மகிமை அவருடைய சால்வைய நம்ம மேல போட்ட போறார் என்று கர்த்தர் பேசின அந்த வசனத்தை கொண்டு இதுதான் யாரு பண்ணா தெரியுமா? இந்த வாசிக்கும் பொழுது லேவியர்கள் கோராத்துன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய பீப்புள் சேர்ந்து என்ன செய்யிருந்தாங்க, ஆசாரிப்பு கூடாரத்துல எப்படி எல்லாம் காரியங்களை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் பேசுனத இந்த வசனங்கள் நம்ம பார்க்கலாம். சோ இந்த நாள்ல கர்த்தர் பேசுறது, God is going to turn your ashes, your weaknesses, your every என்ன சொல்றது ministerial insecurities, உங்களால செய்ய முடியல, இல்லைன்னா மனவாட்டியா நான் வாழ முடியல அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். He is going to clothe you and me with his purple garment today. Hallelujah. அவருடைய மகிமையை தரித்து கொள்ளும்படியாய், அவருடைய உன்னதங்கள் உட்கார்ற அந்த காரியங்களை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். சரி, வாசிக்கலாம் வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷத்துல 19வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7-8 வசனங்கள் எடுத்து வாசிக்காதீங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கொண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென், ஆமென். சூப்பர். இதுல நம்ம பார்த்தோம்னா 7வது வசனம், மனவாட்டியா இருக்கிற சபை அவ என்ன பண்றா, அவளை அலங்கரித்துக்கா, she is making herself ready, ஆயத்தப்படுத்துறா. கரெக்டா? இத குறித்து அந்த 2 நாள் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த 8வது வசனத்துல பாருங்களேன், அந்த மனவாட்டிக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு மெல்லிய வஸ்திரத்தை அணிவிக்க கொடுத்தார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. It was granted to be arrayed in fine linen, and that fine linen என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமான்களுடைய நீதியின் கிரியைகளே. ஆமென். You got it now? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டே இருப்போம், பரிசுத்தப்படுத்துறோம், கிளென்ஸ் பண்றோம், அன்பு நேசிக்கிறோம், ஃபெய்த்ஃபுல்னஸ், இதெல்லாம் ஓகே. பட் I want to ask you, what is that fine linen? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, do you have the fine linen with you? கர்த்தர்னா அது போடணும். சரி, நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. 8வது வசனத்துல, இது நான் ரெடி பண்ண முடியாது, கர்த்தர் தான் எனக்கு அணிவிக்க முடியும். அந்த அணிவிக்கிறது நீதிமான்கள் உடைய நீதியின் கிரியைகளை. செயின்ஸ் ஒருத்தர்ல செயின்ஸோடைய ரைட்சியஸ் ஆக்ட். எனக்கு I want to ask you, what does this mean? இன்னைக்கு இந்த கொண்ட கர்த்தர் நம்ம கூட பேச போகிறார். What does this mean? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கலாமா? மத்தேயு 22வது அதிகாரத்துல 1-14 வசனங்கள் வாசிக்கலாம். 1-14 வசனங்கள்ல ஒரு பாரபிள் நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கோங்க எல்லாரும். மத்தேயு 22வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். மத்தேயு 22
இதுல நம்ம பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பேரபிள் வெட்டிங் ஃபீஸ்ட் இருக்கும் சரியா. அந்த வெட்டிங் ஃபீஸ்ட் பேரபிள பார்க்கும் பொழுது இயேசு வந்து எப்படி புறஜாதியர்களுக்கு வந்து கொடுத்த அழைப்பை வந்து யூதர்களுக்கு தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு அந்த கொடுத்த அழைப்பை அவங்க வந்து நிராகரித்து அவங்க வரலன்னு சொல்லி உதாசீனப்படுத்தி தள்ளிவிட்டு அவங்க லேம் எக்ஸ்கியூசஸ் சொல்லி கடைசியில கர்த்தர் வந்து எப்படி புறஜாதியர்கிட்ட வந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்றத குறித்து இந்த வசனங்கள்ல வந்து அந்த அழைப்பை குறித்து இருக்கும். அந்த 14வது வசனம் பாத்தீங்கன்னா, அழைக்கப்பட்டவர் அநேகர் பட் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர்ன்னு அந்த வசனம் முடியறத பார்க்கலாம். I want to show you a verse where it is, வாசிக்கலாமா? 11வது வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 22:11 வாசிங்களேன். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. ஓகே, இந்த இடத்துல புறஜாதியார்களை கூப்பிட்டுறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, அதுக்கு முந்தின வருஷம் வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வெட்டிங் ஹாலே கெஸ்டால ஃபுல் ஆயிடுச்சாம். So many people came inside, but கர்த்தர் வந்து என்ன கேக்குறாரு தெரியுமா? நார்மல் ட்ரெஸ் போட்டுதான் அவங்க ட்ரெஸ் போடாம அங்க இல்ல, ரைட்டா? ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனா கர்த்தர் ராஜா வந்து கேக்குறது என்ன தெரியுமா? உன் கல்யாண வஸ்திரம் எங்கே? I want to put the fourth question is, what does it mean? கல்யாண வஸ்திரம்னா என்னங்க? கல்யாண வஸ்திரம் எங்க அப்படின்றதுதான் இந்த நாளுடைய கேள்வி. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனம். இந்த வஸ்திரத்துல 2 வகையா நான் பிரிக்க போறேன். இந்த நாள்ல கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 2 வகையா பிரிக்க போறேன். அந்த 2 வகையான வஸ்திரங்கள், முதலாவது வஸ்திரம் இட்ஸ் a garment of salvation, ரட்சிப்பின் வஸ்திரமா இருக்கிறது. வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 3:18. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். சோ இந்த இடத்துல பாக்குறது என்னன்னா, அதுல ஒரு காரியம், வெண் வஸ்திரம் என்னுடைய நிர்வாணங்களை மூடும்படியாய், என்னோட பாவங்களை மூடும்படியாய், இயேசு எனக்காக சிலுவையில சிந்தின ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பினால் நான் அலங்கரிக்கப்படுறதா. to cover my nakedness of sin, I am being clothed by the garment of salvation. I mean, இது யாரு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஃப்ரீயா கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. it is given freely. Amen. It is given எப்படி? ஃப்ரீயா. இயேசுவே எஸ் ஐ டூ அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன வருது? ஏசப்பா எனக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்தா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 62வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். 62:10 வாசிக்கலாம். சாரி, 61:10. ஐம் சாரி. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் எனக்கு கொடுத்து அவர் நீதியின் சால்வை எனக்கு கொடுத்தார். So this is something which God gives freely for the bride. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஃப்ரீயா கட்டி கொடுக்கிறது என்னன்னா இந்த ரட்சிப்பின் வஸ்திரமா இருக்கிறது. ஆமென். ஆனா இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு நான் போய் அந்த வெட்டிங் ரூம்ல வெட்டிங் கெஸ்டோட சேர்ந்து நான் ஒரு ஆளா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. I need wedding clothes. வாசிக்கலாம். மறுபடியும் மத்தேயு 22 எடுத்துக்கலாமா? மத்தேயு 22வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்களேன். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டேன். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஆமென். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. How is God addressing that person? அந்த நபரை எப்படி ஒரு அட்ரஸ் வாயில திறந்து எப்படி கூப்பிடுறாருன்னா, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாம இங்க எப்படி வந்த? எப்படி வந்த? சிநேகிதர் என்பதற்கு பொருள் என்ன? பைபிள் நிறைய இடத்துல இருக்கு, நமக்கு அதெல்லாம் போயிட்டு ஆராய வேண்டாம். பட் கொஞ்சம் நான் சொல்றேன். யாக்கோபு 4 நீங்க நோட் பண்ணிக்கோங்க. யாக்கோபு 2வது அதிகாரத்துல 23வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை தேவன் வந்து சிநேகிதர், ஆபிரகாம் was called as a friend of God. தேவனுடைய சிநேகிதர் எனப்பட்ட. எப்படின்னா அவனுடைய விசுவாசம் நீதியா எண்ணப்பட்டது.
இல்ல, his acts was righteous, his faith acts was there. அதாவது அவருடைய சுயத்தை, அவருடைய ஒரே பேரான குமாரனை ஈசாக்க வந்து என்ன பண்றாருன்னா பலிபீடத்துல வைத்து கர்த்தர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அவன் நேசிக்கிறது எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது that was counted as righteousness. இல்ல, அந்த ரைச்சியஸ்னஸ் அதை காண்பிக்கும் பொழுது அவன் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அந்த இடத்துல சொல்றான், சிநேகிதரே என்ற அழைப்பு கொடுக்க. கரெக்டா? இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது என்னன்னா, அந்த விசுவாசமும் நீதியோடைய நான் வாழ்க்கை வாழ்ந்தேன்னா நான் வந்து ஒரு சிநேகிதர் என்றதற்கு ஒரு அடையாளம். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல அந்த வெட்டிங் ஃபீஸ்க்குள்ள வந்த ஒரு அந்த நபர் வெட்டிங் ட்ரெஸ் இல்ல, கார்மெண்ட், அந்த அந்த என்ன சொல்றது, கல்யாண வஸ்திரம் இல்ல, ஆனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் கிட்ட என்ன சொல்றது, he was faithful, he was righteous and he will do anything for God. சரியா? இந்த மாதிரி ஒரு காரியத்தோட தான் இன்னொரு வசனத்தையும் பார்த்தோம்னா யோவான் 15வது அதிகாரத்துல 14-16 வசனங்கள் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காரியத்தை வாசிக்கலாமா யாராவது? யோவான் 15வது அதிகாரத்துல 14-16. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அமேன், அமேன், ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல நண்பர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல காரியம்னா நண்பர் என்ன சொல்றோம் கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் அதே போல அதே நண்பர் ரெவல்யூஷனோட பிதா என்னெல்லாம் செய்யறாரு, ஏசுப்பா என்னெல்லாம் செய்வாங்கன்றது அந்த பாரத்தை உணர்ந்த ஒரு நபரா இருப்பாங்க. இல்ல, he will know the revelation. என்னெல்லாம் செய்வோம் எதுவுமே வந்து ஹைடே பண்ணல, எல்லாமே காமிக், he will have revelation even. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை, அந்த ஃப்ரெண்டோட வாழ்க்கை, he will have fruits, கனி நிறைந்த, ஆவின் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். நல்லா கவனிங்க, இந்த friend will have faith, he will have righteousness, he will have love, he will have obedience, he will have என்ன சொல்றது, இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும், இந்த ரெவலேட்டரி நாலேஜ் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. ஆனா என்ன இல்லையா தெரியுமா? கல்யாண வஸ்திரம் இல்ல. ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா இந்த ஃப்ரெண்டோட அடையாளம் இது. ஆனா கர்த்தர் அந்த அந்த மத்திய 22வது அதிகாரத்துல அந்த ராஜாவாகிய இயேசு அந்த இடத்துல அந்த நபரை பார்த்து என்ன கேக்குறான்னா, என் சிநேகிதரே, ஆனா உன்னோட நீ என்ன பண்ற, நீ எப்படி உள்ள வந்த, உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்கே? அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஒபீடியன்ஸ், இந்த என்ன சொல்ற ஃபெய்த், ரைச்சியஸ்னஸ் and these fruits, இது எல்லாத்த விட there is something else which God expects. How many of you understand till now? நான் இப்ப சொல்றது இவ்வளவு நேரம் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க எத்தனை பேர்? சோ அந்த வெட்டிங் கிளாத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அண்ட் அந்த வெட்டிங் கிளாத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 22வது அதிகாரத்துல 14வது வசனம் வாசிங்களேன். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். இந்த வெட்டிங் cloth and the garment has to do something with chosen people. Hallelujah. இந்த அழைக்கப்பட்ட ஜனங்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அந்த chosen peopleோட ஒரு மெயினான ஒரு அடையாளமா இருக்கிறது என்ன தெரியுமா? வெட்டிங் கார்மெண்ட். அந்த கல்யாண வஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாய் நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம பார்க்கும் பொழுது முன்னாடி பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ல அவங்க மேல ஒரு மெல்லிய வஸ்திரத்தை போடுறாங்க. அந்த மெல்லிய வஸ்திரம் நீதிமான்களுடைய நீதியின் கிரியைகளே அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்னன்னா, இந்த chosen people will always have a calling. இந்த கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. chosen is nothing but people with a calling. அந்த அழைப்பு யாரு கொடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா இயேசுதான் கொடுக்க முடியும். ஆமென். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தையும். எபேசியர் 4வது அதிகாரம் வாசிக்கலாமா? எபேசியர் 4:11-13 வாசிக்கலாமா? எபேசியர் 4:11-13.
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு என்ன பண்றாருன்னா, சபை மணவாட்டி தான், சரியா? நம்ம எல்லாருமே மணவாட்டி தான். ஆனா இந்த மணவாட்டி சபையில சில பேரை தீர்க்கதரிசிகளாகவும், சில பேரை சுவிசேஷர்களாகவும், சில பேரை போதகர்களாகவும், சில பேரை டீச்சர்ஸாகவும், சில பேரை அப்போஸ்தலராகவும் கர்த்தர் நியமிக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டியது. இந்த நியமிக்குதல் யார்கிட்ட இருந்து வருதுன்னா, ஆவியானவர் தான் என்ன பண்றாருன்னா, இந்த நியமிச்சதுக்கு அப்புறம் ஆவியானவர் இவங்க மூலியமா செயல்படுகிறத பார்க்க முடியும். அண்ட் இந்த காரியத்தை, இந்த ரோல் ஆஃப் அபோஸ்டல், ரோல் ஆஃப் ப்ராஃபெட், ரோல் ஆஃப் எவாஞ்சலிஸ்ட், இதை எடுத்து செயல்படுறதற்கு தேவையான கிருபைகளை ஆவியானவர் வரங்களினால ஒவ்வொருத்தருக்கும் தருகிறார். ஆமென். இது வரைக்கும் நான் சொல்றது புரியுதா? சோ இந்த chosen peopleக்கு இந்த அலங்காரமா, இந்த chosen people எல்லாருக்குமே இந்த வெட்டிங் கார்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. chosen people should earn the wedding garment. ஆமென். கார்மெண்ட், ரட்சிப்பின் வஸ்திரம் கர்த்தர் கொடுக்கிறது இலவசமான ஒரு வஸ்திரம். ஆனா இந்த கல்யாண வஸ்திரம் அது கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறது அல்ல. நீங்களும் நானும் மனவாட்டியா இருக்கிற அவருடைய பிள்ளைகள் அதை ஏர்ன் பண்றது, கெயின் பண்ணி வாங்கிக் கொள்ள சுதந்திரிக்கும்படியான ஒரு வஸ்திரமாய் இருக்கிறது. ஆமென். இல்லைன்னா அந்த கேள்வியை மத்தேயு 22 கர்த்தர் கேட்க மாட்டார். So what does that mean? How is it possible to gain that wedding cloth அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த wedding cloth எதை குறிக்கும்னா, மெல்லிய வஸ்திரமா இருக்கிற பரிசுத்தவான்களுடைய நீதி கிரியைகள். அதாவது நான் சபையில ஒரு தீர்க்கதரிசியாய், நான் சபையில ஒரு அப்போஸ்தலராய் நான் இருந்து செயல்படுத்தும் பொழுது, நாம் மிச்ச பரிசுத்தவான்கள் பக்தி விருத்தி அடைந்து கிறிஸ்துவின் முழுமைக்கு வந்து அவங்களுடைய நீதியின் கிரியைகள்னால அவங்க நான் எழுப்பும் பொழுது அவங்களுடைய கிரியைகள், whomever I raise, அவங்க எல்லாருடைய நீதியின் கிரியைகளும் எனக்கு வஸ்திரமாய் வெட்டிங் கார்மெண்டா மாறும். Hallelujah. How many can understand what I'm telling you? நான் செய்யறது என்னன்னா, நான் மத்தவங்களை எழுப்பணும், நான் மத்தவங்களை ஆயத்தப்படுத்தணும். நான் ஒரு அப்போஸ்தலர். See, I'll tell you something. Everybody has a calling. Everybody has a calling here. நம்ம அப்போஸ்தலரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், whatever calling we have. நான் அது எதற்காக என்னை கர்த்தர் அந்த அழைப்புக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காருன்னா, நான் சபையை பக்தி விருத்தி ஆகும்படியாய், நான் அநேக பரிசுத்தவான்களை நான் உருவாக்கும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம சபையில் நியமித்திருக்கிறார். அந்த வேலையை நான் கரெக்டா செஞ்சு அவங்க நீதியாய் வாழ்ந்து அவங்க கத்திருக்கின்ற அவங்களும் கத்திர அழைப்பை பெற்று உணர்ந்து செயல்படும் பொழுது அவங்களுடைய கிரியைகள் எல்லாமே எனக்கு ஒரு வெட்டிங் கிளாத்தா இருக்கும். ஆமென். ஒரு வெட்டிங் கார்மெண்டா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் இந்த வேலையில பேசுகிறார். How many of you get this point? இந்த நேரத்துல கர்த்தர் நம்ம கூட எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த வெட்டிங் கார்மெண்ட் should be earned. அதற்கு சில காரியங்களை நான் செயல்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஆயத்தமாயிட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். நல்லா கவனிங்க. நான் மட்டும் ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் பரிசுத்தமா தான் சிஸ்டர் வாழ்றேன், நான் டெய்லி ஜெபிப்பேன், டெய்லி பைபிள் வாசிப்பேன், நான் என்ன சொல்றது, நான் I remain faithful to God, I obey God, என் வாழ்க்கையில கனினா இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் பரிசுத்த பரலோகத்துக்கு போயிடுவேன். நோ. ஒரு ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தும், பிறரை ஆயத்தப்படுத்தும் மனவாட்டியை கர்த்தர் அழைக்கிறார்.
Hallelujah. You and I cannot be the bride if I don't get prepared and make others get prepared as well. How many of you get this? இன்னைக்கு நான் மட்டும் ஆயத்தப்படுத்தினா நான் மனவாட்டியாய் கர்த்தரை பிரசன்னத்தை போய் நிற்க முடியாது. நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு பிறரை ஆயத்த பண்ணி முடிச்ச அந்த நிலைமையில இருக்கும் போது மாத்திரம் தான் கர்த்தரை மனவாட்டியாய் சேர்த்துக் கொள்வார். In betweenல there is no bride at all. நல்லா கவனிங்க. Many people think that நான் ஆயத்தமாயிட்ட பரலோகத்துக்கு போயிடலாம். No. You need to do what God has called you for. ஒரு நோக்கத்தோடு நான் மத்தவங்களை ஆயத்தப்படுத்தி முடிச்சா மாத்திரம் பரலோகம் உண்டே. அப்பதான் நான் உண்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான ரைட் பிரைட். I want to use the word right bride. ஒரு கரெக்டான கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டியா நான் எப்ப இருப்பேன்னா, நான் இந்த 2 நோக்கத்தையும் முடிக்கணும். ஒண்ணு நான் ஆயத்தப்படணும், அடுத்து நான் மத்தவங்களை ஆயத்தப்படுத்தணும். இன்னொன்னு நல்லா கவனிங்க, என்னன்னு ஆயத்தம் பண்ணிக்கொள்ளாம நான் பிறரை ஆயத்தம் பண்ணவே முடியாது. ஆயத்தப்படுத்தி கொண்ட மனவாட்டியே பிறரை ஆயத்தப்படுத்த முடியும். If you are not ready, if you are not prepared, I am damn sure that you cannot prepare anybody else. Hallelujah. இன்னைக்கு உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க அலங்கரித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேட் பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் செய்யாம you cannot prepare others. You cannot make other people anticipate. You cannot do anything as such. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, மத்தவங்க நம்ம உபதேசிக்க this making others அப்படின்றதுதான் மினிஸ்ட்ரிங்னு அர்த்தம். நான் அடுத்தவங்க ஆயத்தப்படுத்துறது தான் it is talking about ministering people. இது எல்லாமே it talks about that. But I'll tell you something, both are necessary. நிறைய பேர் இருக்காங்க, I've seen so many people, சுயநலவாதியான மனவாட்டி. எப்படி தெரியும்ல, ஜெபிப்பாங்க, வேத வாசிப்பாங்க, காலைல எழுந்திருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க, என்ன சொல்றது, everything is good. அவங்கள பாத்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் நேச பத்தி சொல்ல மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க. சபையில ஊழியர் செய்யறது ரொம்ப 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 கஷ்டம். டிராக்ஸ் குடிக்கிறது கஷ்டம். ஏசு அந்த பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா, நான் கரெக்டா இருக்கேன், நான் பரலோகத்துக்கு, நான் யாருக்கும் அநியாயம் செய்யலையே, நான் காலேஜ் பைபிள் ஜெபிச்சு. I'll tell you something. I saw a vision. எப்ப தெரியுமா, before I was praying. அப்போ ஒரு வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு. எப்படின்னா ஒரு ஷோரூம் மாதிரி இருக்கு, லைட் போட்டிருக்கு. அங்க வெளியே இந்த மேனக்வின்னு சொல்லுவாங்க பொம்மை. அந்த பொம்மையில அந்த வெட்டிங் ட்ரெஸ் போட்டு, அந்த பொம்மை ஆனா ஒரு பொம்மை, அது லிவிங் பீனே கிடையாது. கர்த்தர் சொன்னார். இப்படிப்பட்ட அநேக பேர் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சித்தவர்களா இருக்காங்க. This is the vice versa of what I was talking to you. அதாவது என்னன்னா, இதெல்லாம் பண்ணிடுவாங்க, ஆனா ஆத்துமாக்கள் கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் பார்த்த விஷயனோட அர்த்தம் என்ன தெரியுமா, ஆத்துமாக்கள் எல்லாரும் விட பண்ண வேண்டியது, திருவா பிரசங்கிக்க வேண்டியது, எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி கூகுள் மீட், என்ன மாதிரி கூகுள் மீட்ல நிறைய பேர் பிரசங்கிக்க வேண்டியது, யூடியூப்ல பிரசங்கிக்க வேண்டியது, எங்கனாலும் பிரசங்கிச்சிடலாம். ஆனா நான் செத்தவில போல ஐ ஆம் பீயிங் லைக் அ மேனிக்வன். எனக்கு உயிரே இல்லாத, என் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல, என் வாழ்க்கையில அன்பு இல்ல, என் வாழ்க்கையில கத்துட உண்மையா நான் இல்ல, என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆயத்துக்கும் நான் இல்லாம இருப்பேன். See, this or this, you put it either way. If both these preparations are not there, remember, we cannot be a bride of Christ. இந்த 2 சைடுமே நான் ஆயத்தப்படுத்தல அப்படின்னா, நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தருக்கு ஏற்ற ரைட் பிரைடா இருக்கவே முடியாது. Amen. How many of you agree this? How many of you agree this? Amen. So இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் எதிர்பார்த்த 4 காரியம் நான் ஆயத்தப்படுத்தி நோக்கத்தோட ஆயத்தப்படுத்துறதற்கு கர்த்தர் கிட்ட 4 காரியத்தை எதிர்பார்க்கிறார். முதலாவது காரியம் என்ன தெரியுமா, கர்த்தர் அதே மத்தேயு 22வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் எதனால அவருடைய பிள்ளைகள் விலகி போனாங்க, ஏன் அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியல, ஏன் அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல அந்த ஒரு கல்யாண வீட்டு விருதுல பங்கேற்க முடியலன்றத குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாமா? 22:5 மத்தேயு. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். நல்லா கவனிங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப they made light of it. இன்னைக்கு நிறைய பேர் தெரியுமா, அழைப்பை அசட்டை பண்றது, கர்த்தர் கொடுத்த பொறுப்பை அசட்டை பண்றது. இன்னைக்கு don't make light of it. இதுக்கோட இன்னொரு அர்த்தம் தெரியுமா, you're making excuses.
இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்க, நீ ஆயத்தப்படுத்தி கொண்ட உடனே நீ என்ன பண்ற? எக்ஸ்கியூஸ் சொல்லி கொண்டிருக்க. என்னுடைய ராஜ்யத்தை கெட்டும்படியாய், அவருடைய சுத்தத்தை பூமியில ஸ்தாபிக்கும்படியாய், அவருக்காக நான் மத்தவங்களை ஆயத்தப்படுத்துறதுல நான் எக்ஸ்கியூஸ் சொல்ற ஒரு பிள்ளையா இருந்தேன்னா நான் மனவாட்டியா இருக்கவே முடியாது, ரைட் பிரைடா இருக்கவே முடியாது. தெளிவாய் கர்த்தர் பேசுவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 14வது அதிகாரத்துல இதே இன்னொரு விதத்துல இருக்கிறத பார்க்கலாம். 18-20 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் ஒருமனப்பட்ட எக்ஸ்கியூஸ் சொல்றாங்களாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களா இருக்கிற நீங்களும் நானும் ஏதோ விதத்துல ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஒரு டிராக்ஸ் மினிஸ்ட்ரி, ஒரு குயர்ல நான் பாடுறேன், ஒரு வர்ஷிப்பரா இருக்கேன், நான் சகோதரி நாள கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் இந்த நாட்கள்ல ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லுகிறவர் இருக்கும். God doesn't need a bride who gives excuses. இல்ல கரெக்டா? இதோ வந்துடுற, இதோ கொடுத்த பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கணவர் கொடுக்கத, இல்ல நான் செய்ய மாட்டேன், இதுல பண்ண, ஐயோ எனக்கு அது இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த வேலை இருக்கு, நான் அதை பண்ணணும், எனக்கு இதை செய்யறதுக்கே டைம் இல்லை, இதை பண்ணல அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்றவங்க, they cannot be a perfect and a right bride, and God doesn't need that person. Hallelujah. இந்த இடத்துல பாருங்க, எல்லாரும் ஒரு in one accord, ரொம்ப அழகா இருக்கும் இங்கிலீஷ் 18th verse, with one accord began to make excuses. சாக்கு போக்கு சொல்றது. இன்னைக்கு மனவாட்டி, நல்லா கவனிங்க, மனவாட்டியா இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். சோம்பேறியான மனவாட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. சோம்பேறி மனவாட்டி, கம்ஃபர்ட்டா இருக்கிற மனவாட்டி, no God doesn't need comfort bride. ஹல்லேலூயா. கம்ஃபர்ட் பொசிஷன்ல இருந்து நான் பாட்டுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எல்லாம் பண்ணிடலாம் நினைச்சீங்க. நோ, நான் மனவாட்டியா இருக்கிறதற்கு நான் விளைக்கிறேன், செலுத்தி தாங்க ஆகணும். ஹல்லேலூயா. சாதாரண இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிரைட் கிடையாது, சாதாரண வெட்டிங் கெஸ்ட் கிடையாது, வெட்டிங் கெஸ்ட் இல்லாம நார்மல் பீப்புள் கிடையாது. நான் மணவாளனா இருக்கிற இயேசுவுக்கு மனவாட்டியா இருக்கும் பொழுது ஐ நீட் டு பே த பிரைஸ். மேபி ரட்சிப்பு இலவசம் தான், ஆனா மிச்சது எல்லாமே இலவசம் கிடையாது. Remember this, everything is not free. Everything is not free. I have to earn certain things. நான் தேவனுக்கு என்ற சில காரியத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். என் பலத்தினால அவர் பாதத்துல உட்கார்ந்து அப்பா எனக்கு சொல்ற காரியத்தினால நான் கேட்டு கீழ்ப்படிஞ்சு என் பலத்தோடு போய் அதுக்கு மேல ஆவியானவன் செய்கிற காரியங்கள் மூலியமா அநேக ஜனங்களை கத்தெடுத்து திருப்பணும். அதுதாங்க என்னோட மெயின் காரியம். அழகான பாட்டுல, ஓடிய கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். இதுதாங்க அவர் பாரம், இதுதாங்க மனவாட்டியோட காரியம். இந்த அநேக எப்போ தெரியுமா பேதுரு மனவாட்டியின் ஸ்தானத்தை பெறுறாரு? எல்லாத்தையும் விட்டு, மீனை விட்டு எல்லாத்தையும் விட்டு வராரு தெரியுமா? மீன்களை பிடிக்கிறவர்களை மாறும்படியா வராரு தெரியுமா? That is when God clearly speaks of the calling of a bride of Jesus. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த காரியம் இல்லாம நான் என்னுடைய சுயத்தை பார்த்து கொண்டு நான் எக்ஸ்கியூஸ் சொல்லி 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 எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு பிள்ளை குட்டி இருக்கு, எனக்கு இந்த வியாதி இருக்கு, எனக்கு இந்த காரியம் இருக்கு, இதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த லூக்கால நீங்க 14 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா காசு அந்த இடத்த ரொம்ப அழகா இருக்கும். நான் ஒரு நிலத்தை வாங்கியிருக்கேன், அந்த நிலம் சொத்து மேல ஆசைப்பட்டு உட்கார்ந்துட்டியா போச்சு. சொத்து மேல பணத்து மேல ஆசை, ஐயோ நான் எப்படி அடுத்த ஜெனரேஷன் நான் சேர்த்து வைப்பேன், எப்படி நான் அடுத்த வேலை சோறு சாப்பிடுவேன், எப்படி பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்ற ஃபீஸ் கேட்டுவேன். இஃப் யூ திங்க் அபவுட் திஸ் அண்ட் சிட், ரிமெம்பர் யூ வில் ஆல்வேஸ் கீப் சிட்டிங். நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான், மனவாட்டியா இருக்க முடியாது. கர்த்தர் சொல்லுங்க, இது சாக்கு போக்கு சொல்றது. நல்லா கவனிங்க. மனவாட்டியாய் தெரிந்து கொண்ட உங்களை, கர்த்தர் அலங்கரித்த உங்களை, உங்களுடைய சோறு உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க மாட்டாராங்க. மனவாட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கார். நல்ல கவனிங்க. He will give everything if you want to, if you have the desire to be the right bride.
அந்த அந்த ஒரு அந்த ஒரு ரைட்டான ஒரு பெர்ஃபெக்டான பிரைடா நான் வாழணும்ப்பான்னு சொல்லி நீங்க முயற்சி எடுத்து உங்களை ஆயத்தப்படுத்தி நீங்க பிற ஜனங்களை ஆயத்தப்படுத்த தொடங்கின பொழுது நல்லா கவனிங்க. I'll tell you, God will provide everything which you need. அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரேவா இருக்கிறார். நீங்க பாருங்க, இன்னொரு காரியத்தை பாத்தீங்கன்னா அதுல 19 வருஷத்துல பாத்தீங்கன்னா வேலை எனக்கு 5 மாடுகள் இருக்கு, 5 yoke of oxen இருக்கு. நான் போய் அதை போய் என்ன சொல்ற உழவு செஞ்சுட்டு வரேன். ஒர்க், வேலை வேலை வேலை, படிப்பு படிப்பு படிப்பு, கிச்சன் கிச்சன் கிச்சன், துணி துவைக்கணும், இல்லைன்னா அங்க போகணும் இங்க போகணும். வாட் எவர் யூ சே, I'll tell you something. கர்த்தர் ராஜ்யத்தை கெட்டாமலையோ இல்லைன்னா கர்த்தருடைய பிரச்சனத்தை நான் போய் உட்கார்ந்து நான் ஜெபிக்காமலே தனிப்பட்ட எனக்கும் கர்த்தருக்கும் அதுக்கு ஐக்கியம் இல்லாம நான் இந்த மாதிரி மத்தது கர்த்தர் சில பேர் இருக்காங்க. நான் இன்னும் பார்த்திருக்கேன். என்ன தெரியுமா? ஐயோ கர்த்தரை நிலைமையை புரிஞ்சுப்பாரு. ஒன்னும் புரிஞ்சுக்க மாட்டாரு. நல்லா கவனிங்க. I'll tell you something. I'll tell you the truth. கர்த்தர் செல்வார் ஓன் பலவீனத்துல ஏன் பல் பூர்ணமாப்படுது. ஏசுக்கு பாருங்க, ஏசப்பா சொல்லல நைட்டு ஃபுல்லா டே ஃபுல்லா இவ்வளவு ஊழியம் செஞ்ச நைட்டு பிதாவே உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் என்னன்னா நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வரேன்னு உட்கார்ந்து போய் மலையின் மேல போய் பிதாவோட சஞ்சரிக்கிற வேலை வந்ததே. ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது I'll tell you something. You think your strength is not there, but I'm telling you your strength lies in his presence. ஹல்லேலூயா. உங்களுடைய பலனும் என்னுடைய பலனும் நம்ம நினைக்கிறோம் தூங்கினாதான் பலனு, சாப்பிட்டாதான் பலனு, ஐயோ இது செஞ்சாதான் எல்லாம் நடக்கும். இல்லைங்க. நம்மளுடைய பலன், நம்முடைய ஐஸ்வர்யம், சுகமும், நம்முடைய குடும்பத்துல இருக்கிற ஆரோக்கியம், குடும்பத்துல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் தேவ பிரசுரத்துல மாத்திரம்தான் உண்டு. I can tell this ஆணித்தரமா சொல்ல முடியும். ஹல்லேலூயா. know this தேவ பிரச்சனத்துல இல்லாம அவருக்கு நான் சாத்து போப்பு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு என் குடும்பம் நல்லா இருக்காது, என் பிள்ளைகள் பத்திரமா திரும்பி வீட்டுக்கு வர முடியாது, என்னுடைய காரியங்கள் ஊழியம் சரியா நடக்காது, என்னுடைய காரியங்களை ஏதாவது இடத்துல அடி மிதிப்பட்டு தான் வருவேன். ஏன் தெரியுமா? எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற ஐக்கியமா இருந்து அது சரியா இல்லைன்னா நான் ஊழியம் சரியா செய்யல, கர்த்தர் சொன்ன பொறுப்பை நான் சரியா செய்யலன்னா remember everything will be a fall. Remember this. And அதே போல ஒர்க்ன்றது மாதிரி சாக்கு சொல்ல பத்தி நீங்க இப்ப சொல்றதுதான் கர்த்தர் அந்த ஓமையில சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். and அதே போல இன்னொரு காரியம் பாருங்க, எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, எனக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, எனக்கு இப்பதான் பிள்ளை பிறந்திருக்கு, எனக்கு இப்பதான் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு. குடும்பத்தை சாக்கு சொல்லக்கூடாது. ஆமென். இந்த மூணுமே இன்னைக்கு நீங்களும் நானும் செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்டா? வேலைன்னு சொல்றோம், குடும்பம்னு சொல்றோம், சொத்து பணத்தை குறித்து ஃபியூச்சரை குறித்து பார்த்து கொண்டு கர்த்தருக்கு ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு எக்ஸ்கியூசஸ் சொல்லி கொண்டிருக்கிற கூட்டமா இருப்பீர்களானால் நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்துகிற மனவாட்டில் இருக்கவே முடியாது. ஆமென். You have to die to these things. This can happen. இந்த எக்ஸ்கியூசஸ் சொல்லாம இருக்குது எப்ப தெரியுமா நடக்கும்? நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தினா மட்டும்தான் நடக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த உண்மைத்துவமும் அந்த அன்பும் கர்த்தர் மேல இருக்கிற அந்த வைராக்கியமும் தான் இந்த எக்ஸ்கியூசஸ் சொல்ல விடாம ஆக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க அலங்கரிக்கப்படாம ஆயத்தமாகாம உங்களால ஆயத்தப்படுத்தவே முடியாது. சில பேர் அலங்கரிக்கப்பட்டும் சில டைம் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல நீ மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் இந்த வேலை பேசுகிறார். Hallelujah. How many of you get this point? இன்னைக்கு இதே மாதிரிதான் யோனா சொன்னார், நான் போல நான் இப்படி போயிடுறேன், நினிவேக்கு போக சொன்னா தர்ஷீசுக்கு போயிடுறேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த கடைசி அதிகாரத்துல நீங்க தான் மனம் இறக்கமோட இருக்கிற கர்த்தர், நீங்க எப்படியாவது செஞ்சிருவீங்க, இந்த ஜனங்களை மனம் திரும்ப வச்சிருவீங்க. அப்புறம் எதுக்கு நான் கர்த்தர் இந்த வேலை சொல்லுறாரு? டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ். எப்படினாலும் கர்த்தர் ஜனங்களை சந்திச்சிருவார். ஆனா உன்னை கொண்டும் என்னை கொண்டும் சந்திக்கிறது தான் மேட்டர். ஆமென். and that யோனாவோட என்டையர் காலிங்கா இருக்கு. அந்த அழைப்பை நிறைவேற்றலன்னா கண்டிப்பா சொல்றேன், யோனா ஒரு மனவாட்டியும் இருக்கவே முடியாது. Hallelujah. If Jonah didn't heed to the voice of God the second time, I'll tell you something, he could not be the perfect bride for Jesus Christ. Hallelujah. The same goes for you and me today. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சேம் பேட்டர்ன் தான். நான் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு எனக்கு சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட், நான் சபையில ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட், நான் தெருக்கல்ல போய் ஊழியம் செய்ய முடியாது, வில்லேஜ் மினிஸ்ட்ரி போக முடியாது, எனக்கு காலையில எந்திரிச்சாலும் இந்த மீட்டிங் எல்லாம் ஜாயின் பண்ண முடியாது, எனக்கு இந்த பொறுப்பு எல்லாம் கொடுக்காதீங்க சிஸ்டர், ஏன் பிரதர் இதெல்லாம் வேண்டாம், நான் என்னோட குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். You have to do because God has appointed you
in the church to do what he desires. என்னன்னு சொல்லட்டுமா, நீங்க நானும் உயிரோட இருக்கிறது எதுக்கு தெரியுமா? அவருடைய அழைப்பை நிறைவேற்றிருந்தோம். இல்லைன்னா என்னைக்கும் மர்கையாதான். Know this. Know this. We are alive just to fulfill God's purpose in our lives. தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நாம் மற்றவங்களை ஆயத்தப்படுத்தும்படியான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாதான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல உயிரோட இந்த நாளிலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இதை உணர்ந்தவர்கள் நம்ம செயல்படும். இன்னொரு காரியம், 2வது காரியம், லூக்கா 14வது அதிகாரத்துல 8-10 வசனங்கள் வாசிக்கலாமா? லூக்கா 14 8-10 ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். ஆமென், ஆமென். இந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தருடைய அந்த ஆயத்தப்படுத்துகிற வேலையை செய்கிற நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவன். நம்ம எடுத்த உடனே போய் வந்து என்ன சொல்றது, மேல போய் உட்கார்ந்து கூடாது. நம்ம அடுத்த 11 வருஷத்துல பார்க்கலாம். தாழ்மை உள்ளவனே கர்த்தர் உயர்த்துகிறார். God will exalt the humble. See, the second thing, characterல ரொம்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறது தெரியுமா? தாழ்மை. அவர் தாழ்மையா இருக்கும்படியாதான். பிதாவுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் பிதாவோட சுத்தம்தான் போய் உட்கார்ந்தார் இல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும் பிதாவுக்கு, ஆனாலும் அப்பா ஏன் சுத்தம் இல்லப்பா, ஏசுப்பா ஜெபிக்கல, ஏன் சுத்தம் இல்ல அப்பா, உங்க சுத்தமை வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று வந்து ஜெபிக்கிறது நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப அழகா இருக்கும். பிலிப்பியர்ல 2வது அதிகாரத்துல 3வது வசனமும் 5-8 வசனங்கள் நீங்க பார்க்கும்போது தெரியும். அவர் தம்மை தாமே தாழ்த்தி இல்ல மரணம் பெரியன்னு ஒப்பு கொடுக்காரு. என்ன தெரியுமா? அவர் கீழ்ப்படிதல் தாங்க அவர் தாழ்மையை உணர்த்துகிறது. இன்னைக்கு சகோதரி இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறத, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த என்ன சொல்ற, ஒரு மார்த்தியரா ஒரு ரத்த சாட்சியா மறிக்கணும், நான் இந்த இடத்துல செய்யணும்னா அந்த இடத்த நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் உட்கார்ந்து ஐயோ நான் எப்படி இதை செய்வேன், நான் ஒரு மேனேஜர் ஆச்சே, நான் ஒரு டாக்டர் ஆச்சே, ஐயோ நான் இருக்க வேண்டியதுல எப்படி, நான் இப்படி படிச்சுட்டு நான் போய் இந்த ஊழியத்தை, நிறைய பேருக்கு இந்த தாட் இருக்கு, நான் ஒரு MBBS படிச்சுக்கேன், நான் போய் இந்த ஊழியத்தை தெருக்கல்ல போய் எப்படி வந்து ஸ்லம் பீப்புள்கிட்ட போய் உட்காருது. கர்த்தர் சொல்லுங்க, நீ உன்னை தாழ்மைப்படுத்து, நீ தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உயர்த்துவார். கண்டிப்பா தாவீது பாருங்க, அவருடைய சகோதரர்கள் இருக்கிற தாழ்மையா இருந்து ஆடு மேய்த்துட்டு இருந்தாங்க. கர்த்தர் ராஜாவா உட்கார செய்கிறார். மிச்சவங்க எல்லாருக்கும் போர் செய்து அவங்க எல்லாருக்கும் வந்து பேட்டில் அவ்வளவு பழக்கி அவங்க சோல்ஜரா இருக்கிறதுக்கு அவங்க பழக்கம் உண்டு. அவங்க எல்லாம் சவுலோட சேர்ந்து போர் செய்கிறவர்களா இருக்காங்க. ஆனா தாவீதோ ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிற இடத்திலேயே இருந்து உண்மை உள்ளவனாய் இருந்து தாழ்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் ராஜாவாய் அமர செய்கிறார். யுத்தத்தை பத்திலாம் யோசிக்கணும், எனக்கு பழக்கம் இல்லையே, எனக்கு அது இல்லையே, நான் எப்படி செய்வேன், நான் எப்படி உள்ள இல்ல பழக்கு வைக்கிறது கர்த்தர். அவர் விரல்களையும் கைகளில் யுத்தத்திற்கும் போருக்கும் பழக்கு வைக்கிறவர் அவர். தாவீதை கோலியாத்தை வீழ்த்தும்படி செய்வாரே, ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் பழக்கு வைப்பார். Amen. Hallelujah. Know this first. Be humble. Be humble. நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. At the same time தாழ்மையா இருக்கணும். என்ன வரங்கள் கிரியேட் செல்லாது. நீங்களும் நானும் நம்மளுக்கு ஏதோ தலையில 2 கொம்பு வச்சுக்கிறது கிடையாது. ப்ராப்பர்ட்டிக்கு அனாயிண்டிங்கா இருக்கலாம், ஹீலிங் அனாயிண்டிங்கா இருக்கலாம், அது ஆவியானவர் செய்யுதுங்க. ஆவியானவர் அடுத்த நபரை நேசிக்கிறதுனால செய்கிறது. அதற்கு உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. We are just a small vessel. நம்ம இருக்கிற சின்ன கழுதை கர்த்தர் தான் பயன்படுத்துகிறார். அதற்காக எனக்கு 2 கொம்பு முளைச்சு நான் இப்படிதான் உட்காருங்க, எனக்கு தான் இந்த இடம், எனக்கு இப்படிதான் சேவை செய்யணும், எனக்கு இப்படி காசு கொடுக்கணும், எனக்கு அப்படி கொடுக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், கனம் கொடுக்கணும், எனக்கு வந்து கட்டு தாம்பளத்தோட நான் வீட்டுக்கு வரணும், என்னை இன்வைட் பண்ணலாம், அங்க போக மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். No, 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 no. You are not fit to train people. You are not fit to prepare the people if you have this kind of a quality, exalting yourself and being proud. I hope this is a warning for so many of you. ஒரு ஊழியக்காரனா இருந்து தாழ்மையா இல்லைன்னா நீ மனவாட்டியே இருக்கவே முடியாது.
Hallelujah. See, I might sound very, very, very stern here. I might sound very, a little bit harsh and rude as well. But I tell you, this is the truth, because I want to carry the burden of God. கர்த்தருடைய பாரமா இருக்குது. இங்க இருக்கிற 102 ஊழியக்காரர்களும் மனவாட்டிகளும் எத்தனை பேர் தாழ்மையோட இருக்கிறோம். இந்த தாழ்மை நல்ல கவனிங்க. ஊழியத்துல மட்டும் தாழ்மை கிடையாது. உங்க அனுதின வாழ்க்கையில, உங்க அனுதின வீட்டு சூழ்நிலையில எவ்வளவு தாழ்மையாங்க இருக்கீங்க. உங்களை பத்தி என்ன சொன்னாலும் காது கொடுத்து இந்த காரணம் விட்டு வாங்குறவங்களா இருக்கீங்களா? இல்லைன்னா திரும்பி பேசுற. See, humbleness should be in every aspect of life. எவ்ரி ஆஸ்பெக்ட். நீங்க பேசுகிறதுல ஹியூமிலிட்டி வேணும், நீங்க பார்க்கிறதுல ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ் வேணும், நீங்க கேட்கறதுல, நீங்க யோசிக்கிறதுல, நீங்க நடக்கிறதுல, நீங்க இருக்கிற இடத்துல every sector there should be humbleness. I hope you understand. This is the category, this is the character which God expects in his bride. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நபரால தான் ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை செய்ய முடியும். மூணாவது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கிட்ட இருந்து பாரம் பெறாம நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு வசனத்தை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா? பாயிண்டா ப்ரீச் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ கடமைக்குன்னு வந்துட்டு ஏதோ செஞ்சுட்டு போயிருவாங்க. கடமைக்குன்னு கிட்ஸ் மினிஸ்ட்ரி, கடமைக்குன்னு யூத் மினிஸ்ட்ரி, கடமைக்குன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போகணும். இல்லங்க, அதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மனவாட்டியா இருக்கிற நீங்களும் நானும் சும்மா பேருக்கென்று ஊழியம் செய்ய முடியாது. ஒரு மனவாட்டியா இருக்கிற நீங்களும் நானும் பேருக்கு உபதேசிக்க முடியாது. ஒரு மனவாட்டியா இருக்கிற பிள்ளைங்க பேருக்கு கிட்ஸ் மினிஸ்ட்ரி, சண்டே ஸ்கூல் நடத்த முடியாது. We should be burden ministers. We should be burden preachers. We should be burden. Everything should come out of burden. இந்த ஆயத்தப்படுத்துறதே கர்த்தருடைய பாரத்தை உணர்ந்து அந்த சாரை இருதயத்துல ஏற்றிக்கொண்டு நான் ஓடினா மாத்தோம்னா நான் கரெக்டா ஓட முடியும். நான் கரெக்டா நான் மனவாட்டியாவும் இருக்க முடியும். I hope you get this. God doesn't need point preachers. God needs burden preachers. You understand this? எனக்கு கர்த்தர் தெளிவா சொல்லி கொடுத்தது. இதுல எவ்வளவு டைம் ஆகும் சிஸ்டர்? 1 மணி நேரத்துல முடிச்சேன் சிஸ்டர். எனக்கு தெரியாது. கர்த்தர் பாரத்தை சொல்ற வரைக்கும் எனக்கு ஆறவே ஆறாது. I cannot stop the flow which God gives. You think it is me talking? I'll tell you something. It is not me talking. இது ஆவியானவர் பேசுகிறது. அவருடைய பாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் பேருக்காகவும் செல்வத்திற்காகவும் டைம்ல முடிச்சா சூப்பர், ஒரு தட்டுக்காகவும் ஒரு காசுக்காகவும் ஒரு கோல்டு காயின்காகவும் அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசுகிறார். அப்படிப்பட்டவர்கள் என்னோட மனவாட்டி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையான பாரத்தை உணர்ந்து செல்லுகிற அந்த மனவாட்டியையே கர்த்தர் இந்த நாள் எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. See, நம்ம பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியா பார்க்கிறோம். ஆனா 2-3 வசனங்கள் வாசிக்கலாமா? I hope you'll get this. வாசிக்கலாம். ஏசாயா 13வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 13:1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். The burden against Babylon. இன்னொரு வசனம் வாசிங்களேன். 14:28 வாசிங்களேன். அதே ஆகாஷ் ராஜா மரணமடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், ஆமென். இன்னொன்னு 21:13. அரபியாவின் பாரம். சிதானியராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அரபியாவின் காடுகளில் தங்குவீர்கள். ஓகே, சோ இந்த மாதிரி இன்னும் 17வது அதிகாரம் 1வது வசனம், 22வது அதிகாரம் 1வது வசனம், 21வது அதிகாரம் 1வது 14வது வசனம், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா the burden against Babylon, the burden against Tyre, the burden against the burden, கர்த்தருடைய பாரத்தை, what is the burden against this places, கர்த்தருடைய பாரம் என்னவா இருக்கிறதுன்றத நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எங்கேயுமே போய் வந்து சும்மா பிரசங்கிக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. I'll tell you one more thing. Prophets can never move without the burden of God. How many of you agree this? இது prophet specifically நான் சொல்ல முடியும். Even the other people, other ministers, nobody can move without the burden of God.
இந்த இடத்துல இந்த காரியத்தை எல்லாத்தையும் சொல்லும் பொழுது கத்தரை பாரத கத்தர் தரிசனத்தின் மூலியமா பாரத்தை விளக்குற, கத்தர் பேசுறது மூலியமா கத்தர் பாரத்தை விளக்குற. ஆனா ஏசாயா அந்த தீர்க்கதரிசி பாரத்து நிமித்தம் மூவ் பண்ற ஒரு பர்சனல். அந்த பாரம் என்ன பண்ண தெரியுமா? இருதயத்துல சும்மா ஏதோ எனக்கு கேன்சர் சிஸ்டர், போஸ்ட் கிரேட் கேன்சர் சிஸ்டர், எனக்கு கட்டி இருக்க ரொம்ப வலிக்குது சிஸ்டர், எனக்காக ஜெபிங்க சிஸ்டர் அப்படின்னா சும்மா ஓகே ஏசு நாமத்துல வெளியே போ அப்படின்னு சொல்லி நான் வந்து சும்மாப்பா சுகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி நான் சும்மா ஜெபிக்கிறது அல்ல. இந்த பாரம் நிறைந்த ஊழியக்காரன் மனவாட்டி எப்படி இருப்பாங்க தெரியுமா? கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வடித்து அந்த கேன்சர் அவங்களுக்கே வந்த மாதிரி அந்த வலியை உணர்ந்து ஜெபிக்கிற மனவாட்டியா இருப்பாங்க. The burden carrying minister will always be filled with compassion. Hallelujah. இன்னைக்கு மனதுருக்கம் எனக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. You have to make things right. You are not filled with God's burden. கம்பேஷன் இல்லாம எனக்கு மனது அடுத்தவங்க படுற கஷ்டம் எனக்கு கஷ்டமா தெரியலன்ற இது அந்த சிச்சுவேஷன் இருந்தீங்க. நல்லா கவனிங்க. நீங்க சுயத்துல ஊழியர் செய்றீங்க தவிர்த்து கர்த்தருடைய பாரத்தை உணர்ந்து அதை பிடித்து கொண்டு செய்யலன்ற அர்த்தம். Hallelujah. How many of you get this? இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நபரால ஆயத்தப்படுத்த முடியாது என்பதை கர்த்தர் இந்த வேளையில பேசுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பவுலு அத்தேனே பட்டணத்துல அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல நீங்க வந்து 16வது வருஷத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா தெரியும். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆவியானவர் அவளுக்குள்ள இருந்து ப்ரொவோக் பண்ண அந்த சுத்தி இருக்கிற என்ன சொல்ற விக்கிரங்களை பார்க்கும் பொழுது பவுல் அந்த அத்தானே பட்டணத்தை தாண்டி போகும்பொழுது பார்க்கணும்னு சும்மா இருக்க முடியலங்க. ஆவியானவர் உள்ள இருந்து ஏகலார், ஆவியானவர் உள்ள இருந்து பாரப்படுத்துகிறார். ஐயோ இந்த அன்னோன் கார்டன் போட்டு எந்த கடவுளே தெரியலன்னு சொல்லி சும்மா போட்டு ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிற பொழுது உள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை பாரப்படுத்தும் பொழுது, பவுலை பாரப்படுத்தும் பொழுது அவர் போய் தெருக்கள்ளையும் வீதிகளையும் கர்த்தருடைய என்ன சொல்ற அந்த டெம்பிள் சின்னகாப்ஸையும் போய் அந்த இடத்துல உட்கார்ந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். நீங்க எல்லாம் பாக்கணும். இவங்க எல்லாம் சொல்லி யாரோ ஃபாரின் காட் ஏதோ பிரசங்கிக்கிறாங்க, அவங்க புறஜாதியோடைய ஏதோ தெய்வத்தை உட்கார்ந்து பிரசங்கிக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல ஏரோபேகஸ் சொல்லிருக்கோம். சரி, ஏரோபேகஸ் ஆமா அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். நீங்க அப்போஸ்தலர் அந்த 17 அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். கடைசியில எந்த இடத்துல இருந்து பவுல் பிரசங்கிப்பாருன்னா ஏரோபேகஸ் அப்படின்ற இடம். அந்த இடம் என்ன தெரியுமா? எங்கெல்லாம் வந்து இந்த மர்டர் பண்ணவங்க, கிரைம் பண்ணவங்க, குற்றம் பண்ணவங்க, கொலை பண்ணவங்க எல்லாரும் போய் அந்த இடத்துல நியாயம் விசாரிச்சு தூக்கு தண்டனை கொடுப்பாங்கல்ல, அந்த இடத்தை நிற்க வைத்து பவுல பிரசங்கிக்க பண்ண வைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? They wanted to acquit Paul for a crime of doing something wrong, murder பண்ற அந்த இடத்துல crime accusation இடத்துல போய் நிற்க வைத்தாங்க. யார? பவுல. கொஞ்சம் கூட அசரல. யாரு தெரியுமா? கொஞ்சம் கூட பயப்படல. யாரு தெரியுமா? Paul was filled with the burden of God. Hallelujah. That preaching was such a powerful preaching. பேதுரு பிரசங்கத்துல ஒரு சைடு பஸ்ல இருக்கும், பவுல் பிரசங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா it was so very crisp and a few people turned to Jesus after hearing that. Amen. நீங்க என்ன சொல்ல வரேன்னா, பாரம் நீங்க உங்களை எங்க வேணாலும் நிறுத்தி பிரசங்க பண்ண வைக்கும். புரியுதா? பாரம் எங்க வேணாலும் இப்ப ஊழியம் செய்ய பண்ண வைக்கும். பாரம் போய் லெப்ரசி இருக்கிற இடத்துல போய் ஊழியம் பண்ண வைக்கும். பாரம் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு போய் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஊழியம் செய்ய வைக்கும். பாரம் இருக்குமே, ஆனால் நீங்க எதை குறித்து பார்க்க மாட்டீங்க. You will automatically go and fall to அந்த அத்தான். நல்ல கவனிங்க. அத்தானே பட்டணத்துல எல்லாமே விக்கிரகம் தான். இயேசு அறிந்தவர்கள் யாருமே கிடையாது, யூதர்களும் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிற பட்டணத்துக்கு போய் ஆவியானவர் கொடுக்கிற அந்த பாரம், அந்த ஏவுதல் நோக்கம் போறார் பாத்தீங்களா? That is what God wants. நீ கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறாரு, ஊழியம் செய்யறோமே, கவர்ச்சியாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமே, இது எல்லாமே தேவனுடைய பாரத்தினால ஏவப்பட்டதா என்று கர்த்தர் கேட்கிறார். This question to yourself, எல்லாமே வந்து ஆவியானவர் சொல்லி செய்யறோமா? ஆவியானவர் பாரம் கொடுத்து இங்க போக சொன்னோமா? ஆவியானவர் பாரம் கொடுத்துதான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா என்றத யோசித்து பார் மனவாட்டியே என்று கர்த்தர் இந்த வேளையில பேசுகிறார். Hallelujah. Hallelujah. Nehemiah, he moved because of burden. அந்த பாரத்தை பெற்றுக்கொண்டு அழுதுக்கு அப்புறம் தான் நெகேமியாவை கொண்டு கர்த்தர் மறுபடியும் வந்து அந்த வால்ஸ் ஆஃப் ஜெருசலேம் கர்த்தர் மறுபடியும் கட்டுறார்.
பாரம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கத்துறதுக்கு ஒரு ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனவாட்டியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் வேண்டும். யார் எப்படியாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் கத்தர் கேட்கவே இல்லைங்க. நீ கத்துற இந்த கடைசி நாள்ல கத்துற பெரிதான பாரம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எசேக்கியல் எடுத்துக்கோங்க, 34வது அதிகாரம். இது அடுத்ததுதான். எசேக்கியல் 34:2-6 வசனங்கள் வாசிக்கலாமா? இன்னைக்கு கத்தர் நம்ம ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்துல இருக்கிற அந்த பாட்டுல இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய பெரிதான பாரமா இந்த காரியம் இருக்கிறது. வாசிக்கலாம். எசேக்கியல் 36. வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ! மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூருமாய் அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலை பூண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி இருக்கிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. அம்மேன் அம்மேன் அம்மேன். கர்த்தர் இந்த நாள்ல பேசுகிறார். சகோதரியே சகோதரனே, மனவாட்டியே, கர்த்தருடைய பாரம் இதுவா இருக்கிறது. என்ன தெரியுமா பாரம்? உங்க வீட்டுல இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை உங்களுக்கு கர்த்தர் அழைப்பை கொடுத்து சில ஆத்துமாக்களை கொடுத்திருக்காங்க. கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுத்திருக்கார். உங்க ஜபத்துக்கு, உங்களோட கிட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு, உங்களோட யூத் மினிஸ்ட்ரிக்கு, உங்களோட சபைக்கு, இல்லைன்னா உங்க வீட்டை சுத்தி இருக்கிற பகுதிகளை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா, இந்த மாதிரி கொடுத்த நபர்களை நீங்க தேடாம இருக்கிறீர்களே. கர்த்தருடைய சமூகத்தை, ஐயோ உங்களோட வாழ்க்கை இப்படி பாவத்துல இருக்கானே, இப்படி விக்கிரக ஆராதனை இருக்கா, இவ்வளவு குடிவெறியில இருக்கானே, இவ்வளவு விபச்சார வேசித்தனம் செய்து கொண்டிருக்காங்களே, ஐயோ இவ்வளவு கிறிஸ்தவர்கள் சொல்லி இப்படி அலைந்து தெரிந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிந்தோ ஒரு மெய்ப்பனாய் மனவாட்டியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அலங்கரித்து உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்து கொண்டு நம்ம இதை பருத்தி கொஞ்சம் கூட கருசனையும் இல்லாதவர்கள் அவங்களை குணமாக்கவோ, அவங்க காயம் கட்டவோ, அவங்களை அவங்க பிரேக்கிங் த பாண்ட்ஸோ, இல்லைன்னா அவங்களை என்ன சொல்ற ஆறுதல் செய்யாமலையோ நம்ம செய்ய முடிந்தும் நம்ம செய்யாம இருக்கோம் தெரியுமா? இது ஒரு துரோகங்க. I tell you something, this is a betrayal. மனவாட்டியா இருக்கு கர்த்தரை மறந்தது மாத்திரம் இல்லை. நல்லா கவனிங்க, கர்த்தரை மறந்தது மாத்திரம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த பொறுப்புல நான் உண்மை இல்லாமல் நான் பாட்டுக்கு என்னோட அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. தீர்க்க தரிசனம் முறை, நீ ஜனங்களுக்கு நீ ஃபீட் பண்ணாம நீ உன்னையே ஃபீட் பண்ணி கொண்டிருக்கிற, உன்னை குறித்து தன்னலம் பார்த்து கொண்டு நீ ஜனங்களுக்கு எதற்காக நியமித்தாரோ அந்த பொறுப்பை நீ செய்யாம நசல் கொண்டவங்க இன்னும் நசல் கொண்டு பிடித்து வைத்து இன்னும் அவங்களை பிரேக் பண்ணி இன்னும் அவங்களை விரட்டி விட்டு குரூவலா ஹேண்டில் பண்ற ஒரு பொசிஷன்ல நீங்களும் நானும் இருப்பேனே. ஆனால் we are betraying Jesus. We are betraying the husband. உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு கர்த்தருக்கு துரோகம் செய்கிற மனவாட்டிகளா இந்த ஆயத்தப்படுத்துற வேலை நம்ம இருக்கோம். கர்த்தரை மறந்து அன்பு செய்யாம போறது அது ஃபர்ஸ்ட் லெவல், அது முடிஞ்சது, அதெல்லாம் நான் கரெக்டா செய்யறேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் செய்ய, உனக்கு நான் எத்தனை ஆத்துமாக்களை கையில கொடுத்தேன், அந்த ஆத்துமாக்கள் இன்னைக்கு என்ன செய்யுது? போயிட்டாங்கல்ல, போயினதோட பாய் டாடா பாய்னு போயிட்டு இல்ல, அந்த ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து கொண்டிருக்கிறியா? அந்த ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கியா? இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த நாள் வரைக்கும் God is interceding for you and me. Do you understand that? Holy Spirit is interceding for you and me. நானும் மறந்துட்டாங்க, எத்தனையோ நாள் ஜெபிக்கல, வேதவாசி நாளால் கத்து டாடா பாய் பாய்னு போலையே. கர்த்தர் என்ன செய்ய, எனக்காக ஒரு உத்தரவாதம் எடுத்து எனக்காக மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்காங்க பிதாவிடத்துல. இன்னைக்கு why don't you understand this? ஒரு ஸ்மால் ஹர்ட், ஒரு ஸ்மால் காரியம் செஞ்சுட்டாங்க, உடனே உதாசீனப்படுத்திக் கொண்டு எல்லாத்தையும் எடுத்து எரிஞ்சு போயிடக்கூடாது. இல்லையே, அவன் என்னை பத்தி இப்படி பேசிட்டா, இனிமேல் அவளுக்காக ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் அவளுக்காக ஊழியம் செய்ய மாட்டேன், அவ கூட சேர்ந்து ஊழியம் செய்ய மாட்டேன், இல்ல அந்த பகுதிக்கு நான் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், என்னை பத்தி குற்றச்சாட்டு இப்படி பேசிட்டாங்க. இல்ல யாருக்காக ஊழியம் செய்யறோம், யாருக்காக ஆயத்தப்படுத்துற
பணியில நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவுக்காக தானே, மனவாளனுக்காக தானே. இது நம்ம அறிந்து செயல்படும்படியை கர்த்தர் இந்த கடைசி நாள் எதிர்பார்த்தார். Don't feed you, feed others. Feed others. If you are not fit for feeding others, you cannot be a bride. Do you understand this? Do you understand this? பிளீஸ் இது அறிந்து கொள்ள கர்த்தர் சொல்லுங்க. என்னுடைய பலவீனமானவங்களை நானும் பலப்படுத்துவேன். நீங்க அவங்க கிட்ட கேட்கிறேன், எத்தனை வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, எத்தனை வருஷமா கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை பேருங்க நம்ம பலப்படுத்திருப்போம், எத்தனைவங்கள ஜெபிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம், எத்தனை பேருக்கு இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்திருப்போம், இப்படிதான் வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்திருப்போம். எத்தனை பிள்ளைகளுக்கு நீங்க உண்மையாவே பலவீனத்தை பலப்படுத்தி இருக்கிற சாட்சிகள் எங்க? பலப்படுத்தி இருக்கலாம். பட் where are they now? Where are they now? What are you doing today? இல்ல முடிச்சுட்டு வந்துட்டேன் ஊழியத்தை, இல்ல பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என்னங்க அவங்க செய்யறாங்க? சர்ச் ஃபார் தி லாஸ்ட், see what is happening. அவங்க அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கன்றத பாருங்க. ஏதோ செஞ்சுட்டு வந்துட்டோம், கடமை முடிஞ்சிச்சு இல்லங்க, பாரத்தோட இருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்க. ஒரு வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரம் 42, 43 வாசிங்களேன். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆயத்தப்படுத்துகிற மனவாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? லூக்கா 12, 43, 42, 43 வாசிக்கலாமா? அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். ஆமென். இங்க என்ன பண்ணுமான்னு தெரியுமா? ஃபுட் இன் டியூ சீசன் இருக்கு. ஆமென். ஃபுட் இன் டியூ சீசன். இன்னைக்கு நம்ம மத்தவங்களுக்கு போஜனம் கொடுக்காம இருக்கிற ஆயத்தப்படுத்துற வேலை நம்ம இருந்தாலோ, இந்த இடத்துல நம்ம கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆகாரத்தை கர்த்தருக்கு பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு தேவையானத அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பலவீனமா இருக்கிறவர்களை பலப்படுத்தணும், நசல் கொண்டவர்களே அவங்க குணமாக்கணும், ஆறுதல் செய்யணும், அவங்களை தேடி போகணும். இது எதுவுமே நான் செய்யலன்னா நான் இந்த பணிக்கு ஆயத்தமே கிடையாது, இந்த மனவாட்டியே கிடையாது. You get this right? We have to give that food in due season. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அவங்க ஆறுதல் தேவையோ அந்த இடத்துல நான் போய் மிரட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த இடத்துல போய் வந்து வேற காரியம் மாதிரி பேசிக்கொண்டு இருக்காது கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தருக்கு பெற்று கொண்டு கொடுக்கிற ஒரு மனவாட்டியாய் நீங்களும் நானும் இருக்கணுங்க. This is the responsibility which God expects. How many of you understand this? இது நம்ம செய்யல அப்படின்னா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? 47, 48 வசனம் வாசிங்களேன். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்த அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் சொல்லுங்க, உங்க கையில நான் ஒப்பு கொடுத்தது எத்தனை பேர், எத்தனை காரியங்கள் இல்ல நம்ம பார்க்கிறோம்ல. மத்தேயு 25வது அதிகாரத்துல முதலாவது அந்த 10 கன்னிகைகள் இருக்காங்களா, அந்த 10 கன்னிகைகள் அவங்கள ஆயத்தப்படுத்துறத குறித்து நம்ம பார்த்தோம். ஆனா அதே அடுத்த ஊமையை பாத்தீங்கன்னா கொடுப்பாங்கல்ல, 5 தாளந்தை கொடுத்து அந்த 5 தாளந்தை வைத்து இன்னும் 5 கெயின் பண்ணாங்கன்னு இருக்கு. அழகான வசனங்க, நீங்க வாசிங்களா அந்த வசனத்தை? மத்தேயு 25வது அதிகாரம் திருப்பிக்கோங்களேன். மத்தேயு 25ல வாசிக்கலாமா? 17வது வசனம் வாசிங்களா? 16, 17. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். இந்த இடத்துல ஆமா போதும்பா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது என்ன தெரியுமா? முதலாவது அவங்களையே ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க 10 கன்னிகைகளும். எஸ், சூப்பர். ஆயத்தப்படுத்திய கன்னிகை மனவாட்டி. அடுத்த சைட்ல ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் கொடுத்ததை வைத்து நான் சம்பாதிக்கணும். I have to trade, I have to gain. இதான் சொன்னேன். இந்த வஸ்திரம் தான் என்ன தெரியுமா? This talks about the wedding garment. அந்த கல்யாண வஸ்திரத்தை நான் வாங்கணும், நான் ட்ரேட் பண்ணணும், நான் கெயின் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா இருக்கிறதை வைத்து தேவ சித்தத்தை பூமியில ஸ்தாபிச்ச ஆத்துமாக்களை கர்த்தர்ல சேர்க்கிறது தான் என்னோட வஸ்திரமா இருக்கும்.
உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்றது கிளியர் கட்டா நீங்க புரிஞ்சுது? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் இந்த பொறுப்பை நான் செய்யலைன்னா I am fit for nothing. I'll tell you something. You being prepared, very good. Start preparing others. நீங்க ப்ரிப்பேர்டிங் சொல்லி சூப்பர்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பிகினிங். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? That is the beginning for the next level. அந்த நெக்ஸ்ட் லெவல் என்ன தெரியல, பிறரை ஆயத்தம் படுத்தும்படியாய். இந்த மத்தேயு 25 1 13 வரைக்கும் என்னை ஆயத்தம் பண்ணி கொள்றத பத்தி, 14 30 வரைக்கும் நான் பிறரை நான் ஆயத்தப்படுத்தி நான் எப்படி இருக்கணும், எப்படி கெயின் பண்ணணும், எப்படி காரியங்கள் செய்யணும்ன்றத குறித்து இருக்கிற உவமையா இருக்கிறது. இது ரெண்டுமே மனவாட்டிக்கு அலங்காரமா இருக்கிறது. இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம். இந்த நாள்ல சொல்லுறாரு, இந்த 4 காரியத்தை நான் செய்யாம இருப்பேன். நான் I tell you, I cannot do this. I cannot do this. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாள்ல இந்த ஆயத்தப்படுத்திருக்கிறதுல இதுல பாத்தீங்கன்னா பேதுரு பாத்தீங்கன்னா சொல்லுவார்ல, யோவான் 21 அதிகாரத்துல ரொம்ப கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள், the whole summary பெஸ்ட் எக்ஸாம்பிள். பேதுரு கிட்ட வந்து கர்த்தர் கேட்பார், என்ன நேசிக்கிறியா பேதுருவே? நேசிக்கிறேன்பா அப்படின்னு சொல்ல உடனே, ஓகே என்னுடைய ஆடுகளை நீ கொஞ்சம் வந்து என்ன பண்ண, நீ வந்து ஃபீட் மை லாம்ஸ் சொல்லுவார். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் உங்களை நேசிச்சாதான் நான் ஆடுகளை என்ன பண்ண முடியும், ஆயத்தப்படுத்த முடியும். ஆடுகளுக்கு ஏற்ற உணவு கொடுக்க முடியாது. அதாவது நீ ஆயத்தமானதுக்கு அப்புறமா தான் அடுத்த பொறுப்பை கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. If you understand this, if you don't get ready, I'll tell you, God will not give that thing. உங்க மேல அந்த பொறுப்பு கொடுக்க மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொறுப்பே கொடுக்காம இதை மட்டும் போதும் நான் போயிடலாம் நினைச்சிடாதீங்க, போவே முடியாது. நான் பொறுப்பை நானும் ஆயத்தமாக்கப்பட்டு கொடுத்த பொறுப்பையும் செய்கிறவர்களா இருக்கணும். நல்லா கவனிங்க, இந்த ஆயத்தப்படுத்துகிற இந்த காரியத்துல வளர்ச்சி இருக்கணும். இந்த வளர்ச்சி ரொம்ப ரொம்ப இருக்கணும். எபேசியர் 4 அதிகாரம் பார்த்தால அவர் வந்து தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் அப்போஸ்தலராகவும் நியமிக்கிறார். எதுக்காக தெரியுமா நியமிக்கிறாரு? எல்லாரும் வளர்ச்சி அடையும்படியாயின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அந்த இடத்துல. 4 அதிகாரம் 15 16. So there has to be growth. இன்னைக்கு நான் ஆயத்தப்படுத்துறதுல growth இருக்கா? இது உங்களை பார்த்து கேளுங்க. ஊழியம் செய்கிறேன்னா growth இருக்கா? இந்த growth 2 வகையானது. ஒண்ணு, growth in the spirit, அதாவது நான் பிறரை ஆயத்தப்படுத்த அவங்க நீதியின் கிரியைகள்ல உயர்றாங்களா, அவங்க வார்த்தைக்குள்ள வேறுண்டு வளர்றாங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் இருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் growth in the inner spirit man. ரெண்டாவது என்ன தெரியும்ல, பிசிக்கலா ஒரு ஜனம் ரட்சிக்கப்பட்ட மட்டும் கிடையாது, அது மூலியமா கர்த்தர் டெய்லி ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர்களை திருப்பும்படியாய் அந்த எண்ணிக்கையிலையும் வார்த்தையினால விருத்தி அடைதான் பார்க்கணும். அப்போஸ்தலர் நீங்க பாத்தீங்கன்னா 2 41 47 எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 4 4வது வசனம் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 5 14வது வசனத்துக்கு இது எல்லாமே என்ன வசனம் தெரியுமா? அவர்கள் ஜனங்கள் சபைக்கு சேர்க்கப்பட்டார்கள். ஜனங்கள் சபைக்கு சேர்க்கப்பட்டார்கள். 3000 பேரு 5000 பேரு கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் விருத்தி அடைகிறத பார்க்கலாம். இன்னைக்கு God is asking you, எத்தனை பேருங்க நீங்க சபைக்குள்ள சேர்த்திருக்கீங்க? கர்த்தர் உங்களை பார்த்தா கேட்கிறாரு, என்ன பார்த்து கேட்கிறாரு. அவங்கள வந்து ஒருத்தர் ஆல்ரெடி இருக்கிறவங்களை பலப்படுத்துகிறது ஒரு சைடு, அவங்க வளர சைடு. இன்னொரு சைடுல எத்தனை பேரை நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப 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 முக்கியம். வளர்ச்சியில இட் ரியலி மேட்டர்ஸ். அண்ட் இது எல்லாமே யார் திரும்ப செய்ய முடியும்? உங்களை ஆயத்தப்படுத்துறதும் சரி, நம்ம மூலியமா பிறர் சரி, அது எல்லாத்தையும் செய்கிறவர் ஒருவர் மாத்திரமே, அது ஆவியானவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கடைசிய கர்த்தர் ஒரே வசனத்தை நம்ம வாசிச்சு முடிக்க போறோம். வாசிக்கலாமா? வெளிப்படுத்துற விசேஷத்துல திருப்பிக்கோங்களேன். வெளிப்படுத்தல 22வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிக்கலாமா? ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையில பேசுகிறார். ஆவியானவர் இந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறத வா என்று அழைக்கிறார்.
மனவாட்டியா இருக்கிற அவருடைய சபை இந்த நாள்லயும் நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றாங்க, வா 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 அழைக்க கர்த்தர் சொல்லுங்க. இவங்க எல்லாருமே நமக்கு கொடுக்க ஒரு மெயினான ஒரு காரியம் என்ன, வாருங்கள், தாகமாய் இருக்கிறவர்கள் வாருங்கள். என்னிடத்துல இருக்கிற அந்த அந்த வாட்டர் ஆஃப் லைஃப், ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் வற்றாத ஜீவ நதியா என்னையும் ஆயத்தப்படுத்துவார். அந்த ஜீவ நதி பாய்கிற இடம், எசேக்கியேல் 47 அதிகாரம் பாயிற இடம் எல்லாத்தையும் இட் வில் ஹீல். அந்த பாயிற இடம் எல்லாத்தையும் அது எங்கெல்லாம் ஜீவன் இல்லையோ அது எல்லா இடத்தையும் ஜீவனை உண்டாக்குகிற நதியா இருக்கிறது. என்னை ஆயத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, பிறரை ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் மேல தாகமாய் இருக்கும் பொழுது அது நடக்கும்.